ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் இருக்கிற குற்றால அருவிக்கு தாங்க வந்திருக்கோம். என்னது வேலூரில் குற்றால அருவியா? அட ஆமாங்க, நம்ம வேலூரில் இருக்கிற புளியமேடு கிட்ட தாங்க இந்த அருவி இருக்குது. இவ்வளோ நாளாக எனக்கே இந்த டீட்டெயில் தெரியாதுங்க, இப்போ தாங்க தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த இடத்துக்கு போகிற வழியை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லி கேட்குறீங்களா? போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையும் காடும் சொல்லிட்டு பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நாங்கள் அருவிக்கிட்ட வந்துட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன அருவி தாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 அருவி இருக்காங்க. மொத்தம் வந்து இங்கே 4 அருவியாங்க. மேலே இருக்கிற அருவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அருவிக்கு போகலைங்க. ஆனாலும் அங்கேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து போங்க உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாங்க மேலே இருக்கிற அருவிக்கு போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.